வணக்கம். அமித்ஷா பேசின ஒரு பேச்சு தான் இப்போ அதிமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ என்ன செய்கிறாரு, கூட்டணி ஆட்சிங்கிற வரைக்குமே சொல்கிறாரு. ஆனால் அதிமுகவில் ஒருத்தர் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் போட்டி போட போகுது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்த சொல்லியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சராக இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதிமுக வட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்குமே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு புள்ளி கம்மாலாம் போட்டு பேசினார். சரி, அதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியில் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி, அதே போல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக தான் கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி பல தடவை சொல்லிட்டாரு. ஆனால் அமித்ஷா வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது ஒரே விஷயந்தான். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் அமைச்சரவையில் கூட்டணியில் பங்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஏற்கனவே ஏப்ரல் 11 அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா உறுதி செஞ்சார். அப்போ பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தான் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் எங்கள் கூட்டணி இருக்கும், இயங்கும் அப்படிங்கிறதையும் புள்ளிவிவரங்களோடு பேசினார் அமித்ஷா. அப்போ அமித்ஷா பக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனால் ஏப்ரல் 16 தான் பார்த்திங்கன்னா இவர் ஏப்ரல் 11 சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஏப்ரல் 16 தான் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து, இல்லைங்க எங்களுக்குள்ள கூட்டணி இதுதான் இருக்குதே ஒழிய, ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அமித்ஷா சொல்லலை. கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா பேசவே இல்லை. டெல்லிக்கு எப்படி பிரதமர் மோடியோ தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் அமித்ஷா கூறினார். அதனால் நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு நீங்களாம் திருச்சிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை ஒரு சமன்படுத்திட்டு போனார். இப்போ 8 வந்திருந்தார். பாஜகவோட மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு சொன்னார். அது அதிமுககாரங்களுக்கும் சந்தோஷம், பாஜககாரங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்குமே சந்தோஷம்தான். ஆனால் அவர் அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை தான், பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் 8 இப்போ இந்த மாதம் 8 அதே போல் தான் பேசியிருந்தார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பதிலே சொல்லலை. என்னப்பா இது, இப்படி திரும்ப அமித்ஷா பேசிகிட்டே இருக்கிறாரு, இப்படி பேசினா நாங்கள் கூட்டணியை உடச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணணுமா வேணாமா? இதை தான் அதிமுக தொண்டர்களே விரும்புகிறாங்க. இப்படி ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி இது வரைக்குமே இல்லை. கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி நம்ம அறிவித்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்மளை தோக்கடிச்சுவாங்க. இப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, நம்மளை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை நம்ம கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வச்சுட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்களா? இது வரைக்குமே தமிழ்நாட்டில் இது போல் நடந்ததே கிடையாது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தனக்குள்ளே தானே பேசிக்கிறார். இதெல்லாம் அவர் பேசிக்கக்கூடாது. அவர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசணும். இப்போ ஜெயக்குமார் இருந்திருந்தார், எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக பழைய மாதிரியே வலதுகரமாக இருந்திருந்தார் அப்படின்னா உடனே செய்தியாளர் கூப்பிட்டு அப்படிலாம் அமித்ஷா சொல்கிறதுக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது, அமித்ஷா அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, அப்படி ஒரு எல்லையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னார்னா பாஜக எங்கள் கூட்டணியிலேருந்து விலகிக்கலாம், நாங்கள் இல்லைன்னா பாஜக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் யாருமே பேசுறதுக்கு மாட்டேங்கிறாங்க, பேச பயப்படுறாங்க. இதை எடப்பாடி பழனிசாமியும் பேச பயப்படுறாரு. அதுதான் என்னன்னு புரியல. இப்போ என்னென்னா அதிமுக தொண்டர்கள் எல்லாமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் இப்படியே அமைதியாக இருக்கிறீங்க, எதுக்காக உங்களுக்கு அமைதியாக இருக்கிறீங்க, பயமா, என்ன பயம் உங்களுக்கு, எதில் போய் சிக்கியிருக்கீங்க, எதை சிக்கியிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தொண்டர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அதிமுக அடமானம் வச்ச மாதிரி, பாஜக அடமானம் வச்ச மாதிரி தமிழ்நாட்டிலே கொண்டு போய் அடமானம் வச்சுருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உருவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருகபக்தர் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி போக சொன்னார். அவர் எதாச்சியாக போக சொன்னார், இல்லை பத்திரிக்கை வச்சுருக்காங்க, மரியாதை நிமித்தமாக போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்து முன்னணி நடத்துகிற மாநாடு, அங்கே கண்டிப்பாக நாத்தியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை பற்றி பேசுவாங்க, பெரியாரை இழிவுபடுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இவங்க போயிருப்பாங்க. ஏன்னா முதல் நாளே பார்த்திங்கன்னா மதுரை ஃபுல்லாக போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் திராவிடத்தை அழிப்போன்னு தான் ஒட்டியிருந்தாங்க. அப்படி திராவிடத்தை அழிப்போன்னா திராவிடத்தை உருவாக்குனவங்க எல்லாத்தையுமே கேவலமாக பேசுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படி தெரிஞ்சு தான் அவங்க போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. ஏன்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு,
ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜு எல்லாமே போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே உட்காந்தும்போது பெரியார் அண்ணாவை விமர்சனம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க அங்கே என்ன பேச முடியும்? அங்கே உட்காந்துருந்தாங்க, அவங்க விமர்சனம் பண்ண வீடியோவை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன செய்ய முடியும்? என்னடா இது அப்படின்னு யோசிக்க தான் தோணியிருக்கும். மற்றபடி அவங்க அங்கே ஏற்று பேசியிருந்தாலும் பதிலுக்கு பதில் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஒரு இதாக எடுக்கும், கலவரமாக இருக்கும், ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்கள் அமைதியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அமித்ஷா பேசின அந்த விஷயம் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு விஷயந்தான். அது தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், அதில் பாஜக பங்கு பெறும், அதிமுகவில் ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போயிட்டார். அதிமுகவில் ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் யார் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்பாங்கள்ல. அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் அடிபடுது. ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறமா கொங்கு பெல்ட்டில் மிகவும் செல்வாக்காக இருக்கிற நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி பேர் அடிபடுது. அதுக்கப்புறமா செங்கோட்டையன் பேர் அடிபடுது. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸோட பயங்கரமான நெருக்கத்தில் இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் அவரும் கலந்துக்கிட்டார். இது கொஞ்சம் விமர்சனமாச்சு. இல்லை நான் அந்த போரூரோட சத்குருவோட நான் நூற்றாண்டு விழாவில் தான் கலந்துக்கிட்டேன், பாஜகவோட இது இந்து முன்னணியோட 100ஆண்டு விழாவில் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணார். அது சரி, இவர் ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு பாஜக செவி சாய்க்கும். அவங்க எடுத்த முடிவு தான் போல இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் வேலுமணி அவருடைய சகோதரர் அன்பரசன் மூலமாக அங்கே போய் கலந்துக்கிட்டார். அந்த விழாவில், ஆர்எஸ்எஸோட விழாவில் கலந்துக்கிட்டார். அங்கே எடுக்கப்பட்ட முடிவு தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்த முடிவை அது கன்வே ஆகி பாஜக அமித்ஷா வரைக்கும் போய் இப்போ அமித்ஷா சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அப்போ யார் அதிமுகவில் ஒருத்தர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் அவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும்ல. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னா அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி தொடர்றோம், அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? வேணும்னே சிண்டி பார்க்குறாங்க அதிமுகவை அப்படின்னு அதிமுக தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க. எஸ்பி வேலுமணி முதலமைச்சர் ஆகிறதுல உங்களுக்கு என்ன காண்டு அப்படின்னு கேட்கலாம். எஸ்பி வேலுமணி காண்டெல்லாம் கிடையாது. அவர் நெருக்கமாக இருக்கிறார். அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு அடிக்கடி டெல்லி போகிறாரு. அமித்ஷாவை ரொம்ப சுலபமாக சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமினால் கூட அமித்ஷா அவ்வளோ சுலபத்தில் சந்திக்க முடியாத சமயங்களில் கூட எஸ்பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வரார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை கூட எஸ்பி வேலுமணி தான் கொண்டு போய் அமித்ஷாட்ட அறிமுகப்படுத்தினார். அவருடைய அமித்ஷாவோட பர்சனல் நம்பரை கூட செங்கோட்டையன்ட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, எப்போ வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அப்புறமா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி செங்கோட்டையன்ட்ட போய் பேசி பிரச்சனையை சுமூகமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆனாலும் செங்கோட்டையன் தனியாக அமைதியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் பாட்டு கட்சி வளர்ச்சிக்காக அவர் செயல்படுறாரு. மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் எந்த டைப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனை இல்லை, இப்போது சுமூகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட ஒரு தொடர்பில் இருக்கிறாரு. அவங்களோட நல்ல பழக்கத்தில் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா பியூஷ் கோயலோடைய நல்ல பழக்கத்தில் இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர்களோட நெருக்கமாக செங்கோட்டையன் இருக்கிறாரு, எஸ்பி வேலுமணியுமே இருக்கிறாரு. இந்த 2 பேரில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா மறைமுகமாக சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் அமித்ஷா பேசுனதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதே போல் கட்சியை விட்டு விலகி போனவங்களை திரும்பவும் கட்சிக்குள்ளே சேர்க்கறது அது எடப்பாடியோட சாய்ஸ். நாங்கள் அந்த உட்கட்சி பிரச்சனையில் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஓபிஎஸோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஓபிஎஸ் பாஜகவை நம்பி தான் இருக்கிறார். பாஜக என்ன சொன்னாங்க, ஓபிஎஸ்க்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களை அதிமுக கட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு பதவியில் கொண்டு போய் திரும்பவும் உங்களை சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அவர் சுயேட்சையாக போட்டி போட்டார். சுயேட்சையாக போட்டி போட்டு எனக்கும் ஆதரவு இருக்குது, மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில், அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் காட்டினார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் பாஜக அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கவே மாட்டேறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் விலகி நிற்கிறது ஒரு நல்லது, அவர் அதே போல் சசிகலா விலகி நிற்கிறது நல்லது, அதே போல் டிடிவி தினகரன் தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் செயல்படுறது நல்லது. இதெல்லாம் அதிமுகவை அழிக்கிற ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி இது உணராமல் இருப்பாரா? அதிகாரத்தில் பங்கு நம்மகிட்ட போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதை தாண்டி அதிமுக கட்சியவே அழிக்க போகிறாங்களே, அதிமுக கட்சியே அழியுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் இருக்கிறா? இல்லையே. அதனால தான் இவங்களை எல்லாத்தையுமே சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை எல்லாமே வைக்கிறாங்க.
இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல தான் அமித்ஷா இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு பொசுக்குன்னு எந்திரிச்சு பொங்கி எந்திரிச்சு அப்படிலாம் கிடையாதுங்க, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க, நான் தாங்க முதலமைச்சர், எத்தனை பேர் வந்தாலும் நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை, வைகை செல்வனை வச்சு பேச விட்றாரு. வைகை செல்வன் என்ன பேசுவார் அவர்? கூட்டணிங்கிறது வேறங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது வேறங்க, கட்சியோட கொள்கைங்கிறது வேறங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி அரசு அப்படின்னா மக்கள் வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா அதிமுகவுக்கு? அதிமுக பாஜக கூட்டணின்னா ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ வந்து அமித்ஷா பேசுகிற காரணம் என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கு, அதே போல் அதிமுக வாங்கின வாக்கு, இதை வச்சு தான் கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த பேசுகிறார். இதே தான் அண்ணாமலையும் சொன்னார். அண்ணாமலை சொன்னதுக்கு இவர் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறாரு. இவரை வச்சுட்டு நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த முடியாது, இவர் வந்து நீங்கள் கட்சிக்குள்ளேருந்து எடுங்க, மாநில தலைவர் பதவியிலேருந்து அவரை தூக்குங்க, அப்போ தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம்னு சும்மா காரணத்தை சொன்னாங்க. இப்போ அமித்ஷா வந்து பேசுகிறாரு. அமித்ஷா வந்து கட்சிக்குள்ளேருந்து எடுங்கன்னு ஜேபி நட்டாட்டியோ பிரதமர் மோடிகிட்டே போய் சொல்ல முடியுமா இவங்கனால? சொல்லுங்களேன். அண்ணாமலை அசால்ட்டாக டீல் பண்ணணும்னு நினச்சிங்க, அமித்ஷாவை டீல் பண்ண முடியுமா? இப்போ அண்ணாமலையோட பல மடங்கு அமித்ஷா வந்து இப்போ சொல்கிறாரு, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இதே அண்ணாமலை சொல்லியிருந்தா அண்ணாமலை வந்து காய்ச்சி மூச்சுன்னு எல்லாம் கத்திருப்பீங்க. கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. அண்ணாமலை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். அண்ணாமலைனால பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசுகிறது வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உடச்சிருங்க, இப்படி வந்து பண்ணுறாரு, இப்படி வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி உடனே புகாரை தட்டி விட்டுருப்பாங்க அண்ணாமலைக்கு எதிராக. இப்போ அமித்ஷாவே இப்படி பேசுகிறாரு, அப்போ என்ன பண்ணுறது? இப்போ வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கெலாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. யார் சொன்னால் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டோன்னு யார் சொன்னால்? தனிப்பட்ட முறையில் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கிறது தான் வந்து நீங்கள் ஊழல் அதிகமாக பண்ணுறதுக்கோ சட்டம் ஒழுங்கு அதிகமாக கெட்டு போகிறதுக்கோ மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெஜாரிட்டியில் இல்லாமல் போனாலும் சரி, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு காலகட்டத்தினால தான் ஊழல் பெருகுது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது, யாரையும் தட்டி கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குன்னா கூட்டணி கட்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தமிழக மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வைகைச்செல்வன் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, இவராக சொல்லிக்க வேண்டியது தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தலைவர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர் தான் முடிவெடுப்பார். கூட்டணி யாரோட அப்படிங்கிறத பற்றி ஏறுவார், கூட்டணி ஆட்சியாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார், அவர் தான் வந்து தமிழ்நாட்டு தலைவர், அவர் தான் அறிவிப்பார் அப்படின்னு சொன்னார். இப்போ அமித்ஷா அறிவிச்சிருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற இதை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தேர்தல் நெருக்கத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட நோக்கமாக இருக்குது. பாஜகவோட திட்டமும் அதுதான். அமித்ஷா வந்து கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு நபராக கொண்டு போகக்கூடாது, அவரை டம்மி ஆக்கணும். அவர் ஏற்கனவே டம்மியாக தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் மேலும் மேலும் வந்து அவர் பேரையும் சரி கட்சியும் சரி திட்டம் போட்டு தவிர்க்கிறாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமியை விடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முக்கியமான முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் கூட தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுறக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல், அமித்ஷா பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவருடைய ஆளுமையை பலகீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி மகாராஷ்டிராவில் நினச்சோம், ஏக்நாத் சிண்டேக்களை வந்து பாஜக உருவாக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. அதனால தான் இந்த சீண்டுறாங்க. ஏக்நாத் சிண்டேயே யாரை இருக்க போகிறா? 2 பேர் தான். ஒன்று வந்து வேலுமணி, இன்னொன்று வந்து செங்கோட்டையன். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. 2026 வந்து பாஜகவோட திட்டம் என்ன? திமுகவை வீழ்த்துறது தான். திமுகவை வீழ்த்துறதுக்கு தான் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. அதிமுகவோட கொள்கையும் திமுக வீழ்த்த வேண்டியது தான். திமுக வீழ்த்துறதுக்கு தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதிமுக வந்து பாஜக பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை, ஒரு கட்டாயத்தை, ஒரு இறுக்கத்தை அதிமுக தலைமை மேலே திணிக்கிறாங்க. அப்படி திணிச்சா தான் எடப்பாடி பழனிசாமி சரிப்பட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு அவரை வந்து நம்ம போக்கில் கொண்டு வர்றது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கலை அப்படின்னா உண்மையிலே வந்து கட்சியை உடைக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது.
ஏக்நாத் சிண்டேக்களை இறக்கி விட்டு கட்சியை உடச்சி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து காலி பண்ணிடுவாங்க. இதனால பாஜகவுக்கு என்ன பிரயோஜனம்? பாஜக வந்து ஆட்சியில் உட்கார முடியாதுல்ல அப்படின்னா அதை பொறுத்து அவங்க கவலையே படலை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பாஜக வந்து ஆட்சியில் உட்காரலைனாலும் சரி அவங்க கவலைப்பட போகிறதே கிடையாது. அவங்களுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை உண்டு இல்லைன்னு பண்ணி காலி பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சுதாரிக்கணும். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கியிருந்தா கட்சியை விட்டு விலகி போனவங்களை கூப்பிட்டு வச்சு கட்சிக்குள்ளே சேர்த்துருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.